பிரைஸ் தி லார்ட். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வேதம் சொல்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்வேன் என்று கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு சரீரத்தில் ஒரு சுகம் இல்லையே, கடனுக்கு மேலே கடன் வாங்கி கொண்டே இருக்கிறேன்னு, ஒவ்வொரு மாதம் தொடக்கும் போது வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி, என் வாழ்க்கையில் இயேசு ஒரு அதிசயங்களை செய்வாரா, என் வாழ்க்கையில் இயேசு ஒரு அற்புதங்களை செய்வாரா என்று கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் இப்படி இருந்தது, இந்த நாட்கள் இந்த தேர்தல் இப்படியே பிரச்சனை இருந்துச்சு, நான் என்ன செய்ய போறேன், எனக்கு அந்த பாதிப்பு மறுபடியும் தொடருமோ, எனக்கு அதிசயம் நடக்குமா, இல்லை மறுபடியும் இதே பலவீனம், மறுபடியும் இதே போராட்டம் தொடருமான்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கீங்களா? ஒன்னே சொல்வேன், ஆண்டவரை மாத்திரம் நம்பிடுங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி இந்த மாதத்துல ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களை, பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். God bless you.